இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவெஞ்சர்ஸ் சில்ட்ரன்ஸ் க்ரூசேட் காமிக்ஸ். இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த காமிக் ஸ்டோரியை வந்து பார்ப்போம். ஸோ யங் அவெஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சன் ஆஃப் சர்பன்ஸ் அவங்கள எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. சன் ஆஃப் சர்பன்ஸ் வந்து ரேசிஸ்ட். அவங்க ரேசிஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த எல்ஜிபிடிக்யூ அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ரிலீஜியஸ் கல்ட் மாதிரி சம்திங். ஸோ அவங்கள எதிர்த்து வந்து யங் அவெஞ்சர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அதில் ஒருத்தன் வந்து ஹல்க்லிங் கூட பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. சன் ஆஃப் சர்பன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹல்க்லிங்கை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஹல்க்லிங்கை கேப்சர் பண்ணதை பார்த்து பில்லி வந்து கோவமாயிட்டான். ஏன்னா பில்லியும் ஹல்க்லிங்கும் வந்து லவர்ஸ், 2 பேரும் கே. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துக்கு கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் மார்வல், அப்புறம் அயன்மேன், மிஸ் மார்வல் எல்லோரும் வராங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து அவங்க மிரட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பாம்பு வந்து வெடிச்சிடும்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாம்பு வந்து வெடிக்குது. அப்புறம் எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே ஒன்றும் ஆகலை. ஸோ மிஸ் மார்வல் வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்டே கேட்குறாங்க, என்னது இது இம்பாசிபிள், பாம்பு வெடிச்சிருக்கான், நம்ம யாருக்கும் எதுவுமே ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா பில்லி தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சன் ஆஃப் சர்பன்ஸையும் நாக் அவுட் பண்ணிட்டாரு பில்லி. எல்லோரும் அவெஞ்சர்ஸ் பேஸ்மெண்ட்டில் வந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. பில்லி வந்து சொல்கிறான், அங்கே எனக்கு என்ன நடந்துச்சுனே புரியல அப்படின்னு சொல்கிறான். மிஸ் மார்வல் வந்து அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பவர்ஃபுல்னு உனக்கே தெரியல, நீ வந்து ஒரே செகண்டில் எல்லாரையும் கோமாவில் கொண்டு போய் விட்டுட்ட, நீ எவ்வளோ பவர்ஃபுல்னு உனக்கே தெரில. ஸோ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வரைக்கும் நீ நம்ம கூட எங்கள் கூட தான் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. மிஸ் மார்வல், ஏன் நான் உங்கள் கூட இருக்கணும், என்னால் முடியாதுன்னு பில்லி சொல்வான். ஸோ மிஸ் மார்வல் வந்து சொல்லுவாங்க, ஏற்கனவே இப்படி தான் உங்கள் அம்மா ஸ்கார்லெட் விச் வந்துட்டு நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க பவரை வச்சு, அவங்களோட பவருக்கு ஈக்குவலாக தான் உன் பவரும் இருக்குது. ஸோ உன்னாலே ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் எம் காமிக் ஸ்டோரி படிச்சிருந்தா தெரியும். அதில் வந்து வாண்டா நோ மோர் மியூட்டன்ஸ்ன்னு சொன்னோடனே நிறைய மியூட்டன்ஸ் வந்து பவர் போயிருக்கும். பில்லி வந்து கேட்குறேன், நாங்கள் 2 பேரும் என்ன ஸ்கார்லெட் விச்சோட பையன் நினைக்கிறீங்களா, நானும் டாமியும் ட்வின்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஸ்கார்லெட் விச் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து என்னோடய பவர் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பில்லி சொல்கிறான். ஆனால் கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு, வாண்டா இல்லை, நம்மளால் எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஹவுஸ் ஆஃப் எம் வேர்ல்டு மியூட்டன்ஸ் அழிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே வாண்டா தான் காரணம் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. இவ்வளோ வருஷமாக அவெஞ்சர்ஸ்லேருந்து வாண்டா வந்து உங்களுக்காக ஃபைட் பண்ணியிருக்கா, ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் வந்து மெக்னிட்டோவோட கிராண்ட் சன்னாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பில்லி வந்து கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். பில்லி போகிறத பார்த்துட்டு யங் அவெஞ்சர்ஸும் அவங்க கூட போவாங்க. ஸோ ஹல்க்லிங் வந்து பில்லி கிட்டே கேட்பான், ஏன் நீ அங்கேருந்து இப்படி போகிறேன்னு. பில்லி வந்து சொல்லுவான், நான் வந்து அங்கே இருந்திருந்தேன்னா என்னை ஒரு சிறை கைதி மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னு. டாமி வந்து பில்லி கிட்ட சொல்கிறான், அவெஞ்சர்ஸே உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னா அப்போ நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு. கேட் பிஷப் வந்து சொல்கிறா, பில்லி நீ வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருந்த 20 பேரையே ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்ட. பில்லி வந்து சொல்கிறான், நான் யாரையும் ஹர்ட் பண்ணலையே அப்படின்னு. ஹல்க்லிங் வந்து அதுக்கு சொல்கிறான், உன்னோட பவர் வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் போகுது அப்படின்னு. பில்லி வந்து என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். பில்லி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கேப்டன் அமெரிக்கா வந்து அவங்களோட அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா பில்லியை வந்து மறுபடியும் அவெஞ்சர்ஸ் டவருக்கு வர சொல்லி கூப்பிடுவார். நீங்கள் நம்ம 2 பேருக்கும் கேப் புக் பண்ணுறீங்களான்னு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து பில்லி கேட்பான். வேறு என்ன பண்ணுறது, என்னால் அயன்மேன் மாதிரி பறக்கலாம் முடியாது அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்வார். ஆனால் என்னால் முடியுமே அப்படின்னு சொல்லி பில்லி வந்து கேப்டன் அமெரிக்காவையும் பறக்க வச்சுட்டு அவனும் பறந்து போவான். அயன்மேன் ஷூட்டில் போட்டுட்டு பறக்கிறத விட இது நல்லா இருக்கே அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்வார். பில்லி வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்ட கேட்குறான், வாண்டாவை வந்து அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்த்தது நீங்கள் தானே, வாண்டா இந்த மாதிரி அவளோட டீம்மேட்ஸையே ஹர்ட் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பில்லி கேட்குறான். கேப்டன் அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் 2 குழந்தைங்களை இழந்த வழி வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறாரு. வாண்டா ஒன்றும் அவங்களோட 2 பசங்களையும் இழக்கலை, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோமே, எங்களோட சோல்ஸ் இருக்கே அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா கிட்ட பில்லி சொல்கிறான். வாண்டா கூட உனக்கு கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால என்னால் என்ன வேணால் பண்ண முடியும்னு நீ நினைக்காத, நான் உன்னை வார்ன் பண்ணுற பில்லி அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. வாண்டா ஏன் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு பில்லி கேட்பான். இல்லை, வாண்டா ஒன்றும் இன்னசென்ட் இல்லை அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்வார். ஒருவேளை வாண்டாவை யாராவது பொசஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு பில்லி கேட்பான். இல்லை, வாண்டாவை யாரும் பொசஸ் பண்ணலன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொன்னார் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா சொல்வார். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹல்க்லிங் வருவார். ஹல்க்லிங்கும் பில்லியும் சேர்ந்து அவெஞ்சர்ஸ் டவருக்கு போயிடுறாங்க. பில்லி வந்து ஹல்க்லிங் கிட்ட சாரி கேட்குறான் நடந்ததுக்கு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க தானேன்னு கேட்குறான். இல்லை, அவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வச்சு உன்னை டெஸ்ட் தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லி யங் அவெஞ்சர்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க.
நீங்கள் என்ன பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தீங்களான்னு பில்லி கேட்பான். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, என்ன விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு யங் அவெஞ்சர்ஸ் சொல்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பில்லி கேட்பான். இல்லை, அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம், நீயும் ஹல்க்லிங்கும் வந்து எங்கேயாவது போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு யங் அவெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. நான் எங்கே போனாலும் அவெஞ்சர்ஸ் வந்து என்னை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க அப்படின்னு பில்லி சொல்வான். ஸ்கார்லெட் விச் எங்கே இருக்க நீ கண்டுபிடிக்கணும், அப்போ தான் உன்னோட பவர்ஸை பற்றி உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யங் அவெஞ்சர்ஸ் பில்லி கிட்ட சொல்லுவாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மெக்னீட்டோ அந்த இடத்துக்கு வராரு. ஸோ இதோட இஷ்யூ 1 வந்து முடியுது. இஷ்யூ 2 வேணும்னா சொல்லுங்கள்.